போதை, மது, கஞ்சாவிற்கு இளம் தலைமுறையினர் அடிமையாகி வருகிறார்கள் என்று நடிகர் சரத்குமார் வேதனை தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளரை ஆதரித்து நடிகர் சரத்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், எந்தவித முன்னேற்றமும் இல்லாத நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி இருக்கின்றது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவமே தமிழகத்தில் எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது என்பதை காட்டுகிறது. மக்களின் ரசிப்புத்தன்மைதான் என்னை சுப்ரீம் ஸ்டாராக உயர்த்தி இருக்கிறது. மக்களால் வளர்க்கப்பட்ட நான் மக்களுக்காக உண்மையை உறக்க பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். பணம் சம்பாதிப்பவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டுமா அல்லது மக்களை பணம் சம்பாதிக்க வைப்பவர் ஆட்சியில் இருக்க வேண்டுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறினார். பின்னர் போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து பேசிய அவர், நான் திடமாக இருக்க சுத்தமான பழக்க வழக்கங்கள் தான் காரணம். என்னை இப்பொழுது விட்டால் கூட மூட்டை தூக்கி பிழைப்பேன். ஆனால் தற்போதைய இளம் தலைமுறையினர் போதை, மது, கஞ்சாவிற்கு அடிமையாகி வருகிறார்கள் என்று வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் வல்லரசு நாடாக இந்தியா முன்னேற வேண்டும் என்பதற்காக எனது கட்சியை பாஜகவுடன் இணைத்தேன். தமிழகத்தில் கட்சி நடத்தி வரும் பலரும் பிறருக்கு துதிபாடும் நிலையில்தான் உள்ளனர் என்று அந்த பிரச்சார கூட்டத்தில் சரத்குமார் பேசியுள்ளார்.